நம்ம இன்னைக்கு பைத்தான்ல இண்டென்டேஷன் அப்படின்னா என்ன, அந்த எரர் எதனால வருது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு, வெல்கம் டு ஜி ஸ்கொயர். ஸோ இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர்ல ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். அதுக்கு நேம் வந்து இண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்றேன். ஓகேவா, இஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா, கொடுத்துட்டு இங்க ஒரு கோலன் வைக்கிறேன். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த கர்சர் இந்த கோலனுக்கு பக்கத்துல பிளிங்க் ஆகுதா? ஸோ நான் ஜஸ்ட் என்ட்ரு தட்டுறேன், எனக்கு கர்சர் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது. அது ஏன் இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது? ஆக்சுவலா இங்கே தானே போகணும். ஏன் இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது அப்படின்னா, டிஃபால்ட்டா பைத்தன்ல இஃப் பிளாக், அதாவது இந்த ஃபார் லூப்ஸ், அந்த மாதிரி சில லூப்ஸுக்கும் சில கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும். பிரிண்ட், ஓகேவா, இட்ஸ் ட்ரூ. ஓகேவா, இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன்னும் பண்றேன். ஓகேவா, எனக்கு அவுட்புட்ல இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்? இஃப் பிளாக்ல இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு, அதனால நமக்கு இங்க அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இப்போ நான் மறுபடியும் இந்த இடத்துல கர்சர் பிளிங்க் ஆகுதா, இங்க வச்சு நான் ஜஸ்ட் என்டர் தட்டுறேன். இந்த பி ஸ்டார்ட் ஆனிச்சுல, அதே லைன்ல திரும்ப வருது பாருங்க. மறுபடியும் பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன், ரெண்டுமே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ நான் மறுபடியும் இந்த இடத்துல கர்சர் பிளிங்க் ஆகுது, மறுபடியும் என்டர் தட்டுறேன், 1 செகண்ட் என்டர் தட்டுறேன், அதே சேம் லைன்லயே அது டிராவல் ஆகிட்டே இருக்கு இந்த கர்சர். ஓகே, இது ஏன் அப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தன்ல. ஓகேவா, இண்டென்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஜாவா மாதிரி லாங்குவேஜஸ்ல நம்ம ஜஸ்ட் இப்போ ஒரு இஃப் பிளாக், இந்த இஃப் பிளாக் இருக்குல்ல, இதுல வந்து இந்த கோலனுக்கு பதிலா ஒரு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்படி போட்டு இந்த இடத்துல இஃப் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா லாங்குவேஜ்ல, ஜாவா மாதிரி சில லாங்குவேஜஸ்லாம் வந்து கர்லி பிரேசஸ் இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து தீர்மானிக்கும் இதுக்குள்ள வந்து இஃப் பிளாக்குக்கு ஆக்சஸ் உண்டு, இதுக்குள்ள அதால எல்லா ப்ராசஸ் பண்ண முடியும், இதுக்குள்ள உள்ளதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடும். ஆனா பைத்தன்ல அப்படி கிடையாது. இங்க ஃப்ளவர் பிரேசஸ் நாட் அலௌட். ஓகேவா, அதனால நமக்கு கோலன். அப்ப இந்த கோலன் இருக்கு அப்படின்னாக்கா இதுல டிஃபால்ட்டா ஏதோ ஒண்ணு வச்சிருக்கணும்ல, அதுதான் இந்த இண்டென்டேஷன் அப்படிங்கிறது. இப்ப நான் என்டர் தட்டின உடனே இங்கேருந்து கரெக்டா 4 ஸ்பேஸ் பாருங்க, 1 2 3 4 4 ஸ்பேஸ் தள்ளி அந்த இண்டென்டேஷனோட ஸ்கோப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, சரி, இதை நீ எப்படி சொல்ற 4 ஸ்பேஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, அதுக்காக நான் இப்போ பண்றேன். இப்போ இங்க பாருங்க, ஒரு ஸ்பேஸ் தள்ளி இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி இங்க ரெட் கலர் லைன் காட்டுது, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், அப்பதான் புரியும். எஸ், இப்போ எனக்கு என்ன காட்டுது? ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன காட்டுது? இண்டென்டேஷன் எரர்னு காட்டுதா? இந்த இண்டென்டேஷன்னா ஒன்றும் இல்லை, லீவிங் 4 space to ensure the scope of the blocks that we use in the code. ஓகேவா, அப்ப இங்க இந்த கோடுடைய ஸ்கோப்பை நம்ம தீர்மானிக்கிறது யூஸ் பண்றதா இண்டென்டேஷன். ஓகேவா, பைத்தன்ல. ஓகேவா, ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு 2 ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதே ரெட் லைன் காட்டுது, 3வது ஸ்பேஸும் கொடுக்குறேன், 4வது ஸ்பேஸ் கொடுக்குறேன், ரெட் லைன் போயிட்டு. ஓகேவா, சரி, பேக்வேர்ட்ல வந்தா இண்டென்டேஷன் எரர் அக்கர் ஆகுது, ஃபார்வர்ட்ல போனா அப்பயுமே அக்கர் ஆகும். ஓகேவா, இன்னொரு டபுள் ஸ்பேஸ் கொடுக்குறேன், 4 ஸ்பேஸ், இப்பயுமே அக்கர் ஆகுது. ஓகேவா, ஸோ எப்படி போனாலும் அக்கர் ஆகும். ஸோ அந்த இண்டென்டேஷன்ல கரெக்டா வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணாதான் அந்த இஃப் பிளாக்கோடைய ஸ்கோப் நம்மளுக்கு தெரியும், அதுபடி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா, சரி, இதுல இன்னொரு விஷயம் பண்ணுவோம். என்னன்னா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் இந்த இடத்துல அங்க கர்சர் இருக்கு, டேப் அமுக்கிக்கிறேன். ஓகேவா, அகைன் இந்த 2வது பிரிண்ட்ல வச்சு டேப் அமுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு எந்த எரருமே காட்டல. ஓகேவா, இப்போ நான் இதை மறுபடியும் ரன் பண்றேன்.
நமக்கு என்ன 2 அவுட்புட்மே வந்துட்டு. சரி குரு நீ தான் சொன்னியே 4 ஸ்பேஸ் விட்டு தான் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்னன்னா 8 ஸ்பேஸ் விட்டுருக்க, அதாவது 2 டேப் விட்டுருக்க, ஆனாலுமே இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, அதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் விடுறோமோ அதுதான் கணக்கு. ஓகேவா? இந்த இஃப்க்கு அதுதான் கணக்கு. இங்க வந்து 2 டேப் விட்டதுனால இங்க 2 டேப் இப்ப இந்த சீன்ல வந்து கணக்குக்கு எடுத்துக்கிச்சு. இதே நம்ம 3 டேப் கூட விடலாம், அப்பயுமே அந்த 3 டேபை ஸ்கோப்புக்குள்ள வச்சுக்கோம். ஓகேவா? ஆனா காலங்காலமா நம்ம யூஸ் பண்ற ஸ்கோப்போடைய ஸ்பேஸ் வந்து சிங்கிள் டேப், அதாவது 4 ஸ்பேஸ். ஓகேவா? 4 ஸ்பேஸ் கொடுத்தாதான் அதுதான் வந்து எல்லா ப்ரோக்ராமரும் மேக்ஸிமம் யூஸ் பண்றது. பட் இருந்தாலும் இப்படியே ரன் ஆகும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இதுதான் இன்டென்டேஷன். இது வந்து சில இடத்துல நம்ம மிஸ் பண்றதுனால நமக்கு இன்டென்டேஷன் எரர் வந்து அக்கர் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் குரு.